வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். அந்த பாடம் ஒரு விழிப்புணர்வு பாடம். சரி, அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துடலாம். மேரியும் மகிழினியும் தோழிகள். மேரி வீட்டில் பசு வளர்த்துறாங்க. அது கன்று ஈன்றுள்ளது. அந்த கன்று ஈன்றதுனால மேரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மகிழினிகிட்ட போய், நான் எங்கள் வீட்டில் கன்றுக்குட்டி போட்டிருக்கேன், நான் கன்றுக்குட்டி கூட விளையாட போவனே அப்படின்னு சொல்கிறா. மகிழ்ச்சியாக சொல்கிறா. அதை கேட்ட மகிழினி சொல்கிறா, என்னையும் விளையாட்டில் சேர்த்திக்கொள்ளே அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மாட்டு தொழுவத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே என்ன பார்க்குறாங்க, அங்கே மாடு இறந்து கிடக்கிற காட்சி பார்த்து நிறைய கும்பல்லாம் நிற்கிது. அதை பார்த்து அங்கே ரொம்ப கல் நெஞ்ச கூட கசிந்துருக செய்யக்கூடியதாக அந்த காட்சி இருந்தது. ஏன்னா கன்று ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள். நெகிழி அப்படின்னாவே அங்கே என்ன, பிளாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய பிளாஸ்டிக் குடங்கள் பயன்படுத்துகிறோம், பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு நிறைய பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த நெகிழி குப்பைகளை சாப்பிட்டதுனால தான் அந்த பசு இறந்துருச்சு அப்படின்னு என்ன சொல்கிறாரு, கால்நடை மருத்துவர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. வேதனையாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் அந்த சோகத்தோடவே பள்ளிக்கூடம் போகிறாங்க. அதை பார்த்து ஆசிரியர் கேட்குறாரு, ஏன் 2 பேரும் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு 2 பேரும் நடந்ததை சொல்கிறாங்க. உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல, குப்பைகளை சாக்கடையில் போடுறதுனால தண்ணி தேங்கி அந்த தண்ணியில் துர்நாற்றம் வீசுது. அது இல்லாத ஈ, கொசு போன்ற உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இது என்ன செய்யுது, நமக்கு தோல் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் விளக்கம் கொடுக்குறாரு. இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைக்கிறார். சொன்னனே பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நெகிழி விழிப்புணர்வு பேரணியை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பேரணிக்கு தேவையானதெல்லாம் இது மாதிரி தயாரிக்கிறாங்க. பாதுகைகளை இது மாதிரி தயாரித்து என்ன செய்கிறாங்க, இந்த தீர்மானம் நிறைவேற்றணுன்னே அனைவரும் போய் ஊரில் பேரணி விழிப்புணர்வு வாசகங்களை எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நெகிழியினுடைய தீமைகள்லாம் எடுத்து கூறுறாங்க. அப்புறம் காகித பைகள்லாம் தாங்க மாணவர்களாக பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, மீதி இருக்கும் இல்லையா அந்த காகித பேப்பர், அதில் காகித பைகள் செய்து வச்சு இதெல்லாம் நீங்கள் கடைகளில் இனிமேல் பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக இந்த பேப்பர் காகித பைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த கடைக்காரங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இனிமேல் கடைக்கு ஊர் மக்களிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி துணிப்பைகள்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ஊர் என்ன ஆகுது, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆண்டோர் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. சரி, இந்த இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நெகிழியை ஒழிப்பது நமக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரி, ஒரு தடவை வாசித்து பார்த்துடலாம். மாணவர்கள் நினைத்தால். சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம், இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது.
கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர். பிறகு, நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. மக்காத இந்த குப்பைகளை சாக்கடைகளில் நீர் தேக்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். இதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டு செயலில் இறங்குவோம் என்றார். பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை அழைத்து விழிப்புணர்வு பேரணி நடத்த ஏற்பாடு செய்தனர். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் விழிப்புணர்வு பேரணி எழுதினாங்க. இதனுடைய வாசகங்கள் பின்னாடி கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துடலாம். பூமியை கெடுக்கும் பூதம் யாரு, நெகிழி என்றே அதற்கு பேரு. வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை, விழி பிதுங்குகிறது அழுகிறது பூமி பந்து. உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. இது மாதிரி பேப்பர் பையெல்லாம் செஞ்சாங்க. அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பாதுகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரச்சாரங்களை மக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரில் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருள்கள் வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோர் வாக்குக்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. நன்றி. தேங்க்யூ.